எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிப்பேன். ஆமென். திருப்பவும் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடனே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகிறீர். தகப்பனே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி தேவ ஆவியானவர் கர்த்தாவே சத்திய வசனங்களை எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை குறித்த சத்தியங்களை கேளுங்கள். இயேசுவை குறித்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆச்சரியப்படத்தக்க மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, அநேக மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, உண்மைதான் சத்தியம் என்று யோசிக்கிறாங்க. உண்மையை சத்தியம் என்று யோசிக்கிறார்கள். ஆனா உண்மை வேற, சத்தியம் வேற. பாருங்க, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது உண்மை. ஆனா அதை சத்தியம் சொல்ல முடியுமா? கவனியுங்கள். சத்தியம் என்பது தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், தெய்வீகமான ஒரு காரியம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பாருங்க, சத்தியம் என்பது ஒரு பொருள் கிடையாது. சத்தியம் என்பது ஒரு கருத்து கிடையாது. சத்தியம் என்பது ஒரு நபர். சத்தியம் என்பது ஒரு ஆள். அவருடைய பெயர் இயேசு. அருமையானவர்களே, பாருங்க, அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற அந்த வசனத்தை எப்படி சொல்லலாம்? இயேசுவை அறிவீர்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். பாருங்க, எல்லாருக்கும் விடுதலை அவசியமா இருக்குது இல்லையா? இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாருங்க விடுதலையோடு வாழும்படி தேவன் விரும்புகிறார். எல்லாருக்கும் விடுதலை தேவைப்படுகிறது. யாரும் கட்டப்பட்ட நிலைமையில வாழ்வது அதை விரும்புகிறது இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை வேணும், வியாதியிலிருந்து விடுதலை வேணும், தரித்திரத்திலிருந்து விடுதலை வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும், தீமையிலிருந்து விடுதலை வேணும். எல்லாரும் அருமையானவர்களே விடுதலையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நற்செய்தி என்னவென்றால், அப்படிப்பட்ட விடுதலையை இயேசு தருகிறார். வேதம் சொல்லுறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு அப்படிப்பட்ட விடுதலையை தருகிறார். ஆகவே அவர் கொடுக்கிற விடுதலை மனுஷனுக்கு வந்து கிடைக்கணும்னா இயேசுவை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றிய சத்தியம் என்ன? இயேசு மனிதனாக வந்த தேவன், வெறும் மனுஷன் கிடையாது, மனிதனாக வந்த தேவன். இந்த உலகத்திலே கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். ஏனென்றால் தேவ ரத்தத்தை உடையவராக இந்த உலகத்திலே அவர் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். எல்லா மனுஷருடைய சரீரத்திலையும் ஓடினது பாவ ரத்தம். ஆனால் இயேசுவின் சரீரத்திலே ஓடினது தேவ ரத்தம், பரிசுத்தமான ரத்தம். பாருங்க, அந்த ரத்தத்தை ஒவ்வொரு மனுஷனுடைய விடுதலைக்காகவும் ஒவ்வொரு மனுஷனுடைய நல்வாழ்வுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தினார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இதை போல ஒரு நற்செய்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இயேசு எல்லா மனிதர்களுக்காகவும் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, பாருங்க, வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரம் படைத்தவராக இன்றைக்கு உலகத்திலேயே உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். உலகத்திலேயே பெரிய ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு ராஜா தான். பாருங்க, மற்ற எல்லாரும் ராஜாக்களா இருக்கலாம், ஆனா இயேசு ராஜாதி ராஜா. மற்ற எல்லாரும் பாருங்க இருக்கிறாங்க போயிடுறாங்க, ஆனா இவர் நித்தியமான ராஜா. இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கிறார். இன்றைக்கு அவரை அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அருமையான ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். பாருங்க, பெரிய விடுதலையும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே கவலையற்றவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். அதனாலதான் நம்ம வாசித்தோம், நீங்கள் எத்தனைக்கு கவலைப்படக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு பிரச்சனைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலை அருமையானவர்களே அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு பிசாசுனுடைய சக்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு சவால்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏன் கொண்டு வருகிறான்னா, அவன் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வர்றான். பாருங்க, நம்மளை கவலைப்பட வச்சு, அதைரியப்பட வச்சு, பயப்பட வச்சு, சந்தேகத்துக்குள்ள நம்மளை தள்ளி, அருமையானவர்களே கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நம்ம விட்டு பாருங்க பிரிச்சு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்க விடாமல் பண்ணும்படியாக அருமையானவர்களே பிசாசு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். பாருங்க, ஏன் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. புரிந்து கொண்டு அருமையானவர்களே கவலைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாச ஜீவியத்தில் நம்மளை தோற்கடிப்பதற்காக பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவலை பற்றி ஒரு வசனத்தை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயம் என்பது அருமையானவர்களே ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்த பகுதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை வேதத்தின்படி சொன்னா உள்ளான மனுஷன். பாருங்க, மனிதன் பிரதானமாக 2 பகுதிகளை உடையவனா இருக்கிறான். ஒன்று உள்ளான மனுஷன், அடுத்தது புறமான மனுஷன். உள்ளான மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்தது. பாருங்க, புறமான மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா சரீரம். கவனிங்கள், இந்த உள்ளான மனுஷன் அவனை பொறுத்து தான் பாருங்க மனுஷனுடைய சரீர பிரகாரமான வாழ்வு, உலக பிரகாரமான வாழ்வு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் அருமையானவர்களே நம்முடைய உள்ளான மனுஷனை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நம்முடைய தேவன் வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அதனாலதான் நம்ம போன வாரம் வாசித்தோம் இல்லையா, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தரதை ஏற்றுக்கொண்டு அந்த இருதயத்தில் இருக்கிற பாவத்தை அகற்றி இருதயத்தை புது சிருஷ்டியாக மாற்றி இருதயத்தை தேவாலயமாக மாற்றி தேவாவியினால் நிரப்பி அருமையானவர்களே இந்த இருதயத்தில் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் பாருங்க எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து நம்முடைய இருதயத்தை தேவன் வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவருடைய இருதயம் வாழும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, இருதயத்தில் நம்மை தேவன் என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார். இருதயம் வாழும் போது புறம்பான மனிதன் அவன் என்ன செய்கிறான்? வாழுகிறான். நான் ஏற்கனவே சொன்னது போல மரத்துக்கு அருமையானவர்களே வேறு எவ்வளவு முக்கியமோ, கட்டடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல அருமையானவர்களே நல்ல வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ஜீவன் ரொம்ப முக்கியம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் மகனே உன் இருதயத்தை
எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்படும். பாருங்க, ஜீவ ஊற்று எங்க இருந்து வருதுங்க? நமக்கு உள்ள இருந்து தான் வருது. ஏன்னா தேவன் எங்க வாசம் பண்ணுகிறாரு? நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறாரு, இல்லையா? இயேசு சொன்னார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரே. பாருங்க, தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க அருமையானவர்களே, அப்ப நம்முடைய இருதயத்தை தேவன் என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார். அருமையானவர்களே, அதன் மூலமாக பாருங்க நம்ம உலக பிரகாரமான வாழ்வு செழிக்கிறது. ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருந்துச்சுன்னா உலக பிரகாரமான வாழ்வு ரொம்ப நல்லா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் 3 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுவான், என் ஆத்துமா வாழுகிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க என் தேவன் விரும்புகிறார். இன்னொரு முறை சொல்லுவான், என் ஆத்துமா வாழுகிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஆவியிலே வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு அருமையான கவலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டாந்து போட்டு பாருங்க நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் கெடுக்கிறதுக்கு என்ன செய்யறான்? பிரயாசப்படுகிறான். அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படும் பொழுது அருமையானவர்களே அது சரீரத்தையும் என்ன செய்கிறது? பாதிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டருக்குள்ள வைரஸ் பூந்துடுச்சுன்னா அது எவ்வளவு நல்ல கம்ப்யூட்டரா இருந்தாலும் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. பாருங்க, விலை கூடின கம்ப்யூட்டர் தான், ஆனா வைரஸ் பூந்ததுனால கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. அதே போல அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள கவலை உள்ள பூந்துருச்சுன்னா பாருங்க நம்ம செயல்பட வேண்டிய விதத்துல செயல்படாம போய் விடுகிறோம். அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது நம்மை விட்டு நழுவி போக ஆரம்பித்து விடுகிறது. கவனியங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் போவோம். நீதிமொழிகள் 17:22 பாருங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அங்க நம்ம வாஸ்தவம், கவலை இருதயத்தை ஒடுக்குகிறது. இங்க பாருங்க, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுகிறது. எலும்புகள் எங்க இருக்குது? எலும்புகள் ஆவியில் இல்ல, ஆத்மாவில் இல்ல, எலும்புகள் சரீரத்தில் இருக்குது. பாருங்க, அப்ப ஆவிக்குரிய ஜீவன் கெட்டு போகும்போது சரீரமும் என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. இப்படித்தான் பிசாசு என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். பாருங்க, கவலையும் பயத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு போடுகிறான். நாம பாருங்க எச்சரிப்புடையவர்களாக இருந்து பிசாசு கொண்டு வருகிற கவலையை எடுக்கவே கூடாது. பல போராட்டங்கள் மூலமாக பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, அருமையானவர்களே கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, சொந்தக்காரர் மூலமாக பாருங்க பிசாசு பிரச்சனைகளை கொண்டாந்து போட்டு அதன் மூலமாக பாருங்க கவலையை நாம் எடுக்கும்படி அவன் போராடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. புரிந்து கொண்டு எந்த ரீதியிலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையையும் அந்த போராட்டத்தையும் என் தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். நான் உட்காந்து கவலைப்பட போறதில்லை, நான் அவரை துதிக்க போறேன். இருக்கிறீங்களா? என் கவலை பார்வத்தெல்லாம் அவர் மேல வச்சுட்டு அவரை நான் துதிக்க போறேன். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மை விடுதலையாக்குகிற தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, கவலைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல வருது. கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசு சொன்னதாக வாசிக்கிறோம் இல்லையா? அருமையானவர்களே, அது ஒரு ஆலோசனை கிடையாதுங்க, அது ஒரு கட்டளை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவலைப்படாதே என்பது ஒரு கட்டளை. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எத்தனை கட்டளை வாசிக்கிறோம்? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்பது பாருங்க பழைய ஏற்பாட்டில் கட்டளை இல்லையா? அந்த கட்டளையை இஸ்ரவேல் மக்கள் மீறும்போது என்ன நடந்துச்சு? அதை மீறும்போது அவர்கள் பாவம் செய்தார்கள். அருமையானவர்களே, அந்த பாவத்திற்கான பலாபலன் அவர்களை சந்தித்தது. பாருங்க, பாவம் செஞ்சுட்டு அதனுடைய பலாபலனை அவாய்ட் பண்ண முடியாது. கவனிங்க. ஆகவே அவர்கள் கற்பனை மீறின போது அவங்க பாதிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கர்த்தருடைய கிருபையினால அது அருமையானவர்களே
கிருபையின் ஏற்பாடு, நியாயப்பிரமாணம் கிடையாது. இயேசு நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு, அருமையானவர்களே, இன்னைக்கு கிருபையின் காலத்தில் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய மக்களினுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த கற்பனைகளை அவர்களால நிறைவேற்ற முடியல, அதற்குரிய பலன் அவர்களுக்குள்ளே இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய பலனை நாம் உடையவர்களா இருக்கிறோம். இயேசு அந்த பலனை நமக்கு தந்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் அந்த கற்பனையை மீறி அவர்கள் பாருங்க பாவத்துக்கு உட்பட்டார்கள், அதனுடைய பலாபலனை அனுபவித்தார்கள். இன்னைக்கு நாம் அந்த கற்பனையை மீற வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் பலனையும் இயேசு நமக்கு தந்திருக்கிறாரு. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப என்னால கவலைப்படாம இருக்க முடியல பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. கவலைப்படாம இருக்க என்னால முடியும், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று அவ்விதமாக அருமையானவர்களே கவலையை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டர் விபச்சாரம், கொலை, பொய் சாட்சி, இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள், ஆனா கவலைப்படுறதுன்னா அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, அது சின்ன பாவமா இருந்தானா பெரிய பாவமா இருந்தானா பாவம் பாவம் தானே. கவனிங்க, அதே பிரசங்கியார் தான் சொல்றாரு, இது ஒஸ்ட் இருக்கிறதுல ரொம்ப மோசமான பாவம் இந்த கவலைப்படுற பாவம். அருமையானவர்களே, அது பெரிய பாதிப்புகளை வாழ்க்கையில் என்ன செய்யும், ஏற்படுத்தி விடும். பிசாசுக்கு வாசலை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில திறந்து விட்டுரும். ஆகவே கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். இயேசு அருமையா சொன்னார் பாருங்க, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கூட்டவே முடியாது. ஒரு காரியத்தையும் கவலைப்படுறதுனால சாதிக்க முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படணும்? கவனிங்க, ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறது மூலமாக, கர்த்தரை துதிக்கிறது மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். கர்த்தரை விசுவாசிக்கிறது மூலமாக ஒரு மதிலை தாண்டலாம். கர்த்தரை விசுவாசிக்கிறது மூலமாக ஒரு சேனையை ஜெயிக்கலாம். இருக்கிறீங்களா? பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தராலே ஒரு சேனையை ஜெயிப்பேன். பாருங்க, எல்லா சவால்களையும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்போது நாம எதுக்கு உட்கார்ந்து கவலைப்படணும்? திருப்போம் மத்தேயு 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவனை விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டிய என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, சில ஆட்கள் பாருங்க, எண்ணத்தை உடுப்போம் சொல்லி உட்கார்ந்து கவலைப்பட்டிருக்காங்க. சிலர் எண்ணத்தை உண்போம் சொல்லி என்ன செய்றாங்க, உட்கார்ந்து கவலைப்பட்டிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாருங்க. அதனாலதான் தேவன் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, ஈ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், விசுவாசம் இல்லை தான் பிரச்சனை. விசுவாசத்தை ஊற்றுறதுக்கு தான் இயேசு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, உங்கள் பரமபிதா உங்களை படைத்தவர், உங்களை சரீரத்தை படைத்தவர், உங்களுக்கு உடையை கொடுக்காதிருப்பது எப்படி, உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்கு சாப்பாடு போடாதிருப்பது எப்படின்னு சொல்லி அருமையான விசுவாசத்தை பாருங்க ஊட்டுகிறார். நம்ம அருமையான அன்கான்சியஸா பாருங்க, அப்பா மேல வைக்கிற விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சாப்பாட்டை பற்றி எனக்கு பாதரேஷனே கிடையாது, உடையை பற்றி எனக்கு பாதரேஷனே கிடையாது. ஏன்னா எனக்கு சாப்பாடு கொடுக்குற என் பிதா இருக்கிறார், எனக்கு நல்ல உடையை கொடுக்குற என் பிதா
இருக்கிறார். இருக்கிறீங்களா? அருமையானவர்களே பாருங்க, அந்த காலத்தில் ஒரு பிரசங்கியார் சொல்வாராம், அடியனுக்கு அடுத்த முறை சாப்பாடு எங்கிருந்து வரும்னு தெரியாதுன்னு. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் யோசிப்பாங்க, அடே அப்பா, இவரை போல ஒரு ஆவிக்குரியவரை எங்கேயும் பார்க்க முடியாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக எங்கிருந்து வரும்னு தெரியாதுன்ற லெவல்ல கர்த்தரை சார்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஆச்சரியப்படுறதுக்காகவே அப்படி சொல்லுவாராம். நான் சொல்றேன், அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு எங்கிருந்து வரும்னு எனக்கு தெரியும், எங்க அப்பா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை உடுத்துவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் அற்பமான காரியங்களுக்காக உட்கார்ந்து கவலைப்படவே கூடாது. மேன்மையான காரியங்களை மனசுல வைக்க வேண்டும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா உங்களை குறித்த நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உயர்ந்த எண்ணங்களை எனக்கு தாரும். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, உயர்ந்த எண்ணங்களை எனக்கு தாரும். நான் அடிக்கடி ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்றதா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அருமையான அற்பமான காரியங்களை தூக்கி எறியணும். பாருங்க, ஒரு நாள் ஒரு பாட்டி உட்காந்து கவலை ரொம்ப கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம். ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களாம், பாட்டியம்மா, ஏன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதுக்கு பாட்டியம்மா சொன்னாங்களாம், பேரன் 100க்கு 100 எடுக்காம 99 எடுத்துட்டான், 1 மார்க் போச்சு, அதனால உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா பாட்டி. பாட்டிக்கு பாருங்க புத்தி இல்லை. 99 மார்க் எடுத்திருக்கிறானேன்னு சொல்லி கர்த்தரை என்ன செஞ்சிருக்கலாம்? நல்லா இருக்கிறீங்களா? துதிச்சிருக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கலாம், துதிக்கலாம். அற்பமான காரியங்களுக்காக உட்கார்ந்து கவலைப்படக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவலையை தூக்கி எறிவதற்காக தான் அருமையானவர்களே தேவன் ஜெபம் என்கிற ஆயுதத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. தேவ சமூகத்துல போய் அருமையான எல்லா கவலைகளையும் இறக்கி வச்சுட்டு தேவனுடைய வார்த்தைகளை அருமையானவர்களே தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை தேவனுக்கு ஜெபத்திலே சொல்லிட்டு அப்புறம் பாருங்க, அந்த கவலையை திரும்பி எடுத்துட்டு வரக்கூடாது. அவர்கிட்ட என்ன செஞ்சணும்? விட்டுட்டு வந்துடணும். கவலைப்படாதிருக்கும்படி தேவன் திட்டமாய் விரும்புகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எத்தனை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அவர் உங்களை கருத்தாய் கரிசனையோடு விசாரிக்கிறவராயிருக்கிறார். சிலர் யோசிக்கிறாங்க, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னைய நினைக்காம விட்டுட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுறது, அவர் கண்மணியை போல உங்களை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறவராயிருக்கிறார். கண்மணி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே அவர் உங்களை கரிசனையோடு கருத்தோடு விசாரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். நல்லா கவனிங்க, அந்த கவலைகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது. அந்த கவலைகளை அவர் கையில கொடுக்கும்போது தான் அவர் அதை வச்சு என்ன செய்யலாம்? அதை டீல் பண்ணலாம். அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கலாம். அந்த பிரச்சனையை மாற்றி போட முடியும். நீங்க அவர்கிட்ட கொடுக்காத பட்சத்துல அவர் உங்களுடைய சார்பிலே வேலை செய்ய மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாங்க வாசிக்கிறோம், அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதே சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 55, சங்கீதம் 55:22 பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீ தான் வைக்கணும், கர்த்தர் எடுத்து போடுறது இல்லை. பாருங்க, நமக்கு அருமையானவர்களே கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. பாரம், கவலைகள் இதெல்லாம் பிசாசு மனசுல வைக்கும் போது அதை எடுத்து அருமையானவர்களே கர்த்தர் மேல அந்த பாரத்தை வைத்து விட வேண்டும். தொழிலை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், அருமையானவர்களே கையின் பிரயாசங்களை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், எல்லாத்தையும் கர்த்தர் மேல வச்சுட்டு ஃப்ரீயா இருப்பதற்கு அருமையானவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். God wants you free. நீங்க விடுதலையோடு வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க,
ஆகவே கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு அம்மா பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்தாங்களா, வந்த உடனே சொன்னாங்களா, ஆண்டவரே எனக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது, நீர் ஒன்று செய்யணும், பாதி கவலையை நீர் எடுத்துக்கணும், மீதியை நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னாங்களாம். இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா ஆண்டவருக்கே உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. பாவம் எல்லா கவலையும் அவர் மேல வச்சுட்டா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரே. அதனால பாதி கவலை அவர்கிட்ட கொடுத்துருவோம், பாதி மீதி கவலைய நாம வச்சுக்கிறோம்னு சொல்லி அருமையான இந்த அம்மா யோசிக்கிறாங்க. ஆனா சத்தியவேதம் என்ன சொல்கிறது? இயேசு சர்வலோகத்தின் சுமை தாங்கி. ஆமென். பாருங்க, அவரை போல ஒரு பராக்கிரமசாலிய இந்த உலகம் கண்டதில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் பாருங்க, அவருடைய சாபங்களையும் வியாதிகளையும் தரித்திரத்தையும் சுமந்து தீர்க்கிறவராயிருப்பாரானால் இயேசு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருப்பார் என்று யோசித்து பாருங்க. அவரை போல அருமையானவர்களே பெரிய சுமை தாங்கி யாருமே கிடையாது. இன்னைக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். திருப்புங்க ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 46 3வது வசனம் பாருங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. என்ன அருமையா பேசுறாரு பாருங்க தேவன். இதுக்கு மேல எப்படி பேச முடியும்? முதிர் வயது வரைக்கும் செஞ்சுட்டு வந்தேன், இனிமேலும் செய்வேன்றாரு. அருமையானவர்களே, ஆகவே அவர் நம்மை சுமக்கிற தகப்பனா இருக்கிறார். ஏசாயா 63:9 பாருங்க. ஏசாயா 63:9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமோ தமது பரிதாபத்து நிமித்தமோ அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தூக்கி சுமந்து வந்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு ஜனங்களை தூக்கி சுமந்த கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தூக்கி சுமந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆமென். அவரை போல பாருங்க ஒரு பெரிய சுமை தாங்கி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறாரு. பரலோகத்தை தாங்கிட்டு இருக்கிறாரு. அருமையானவர்களே, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை தாங்கி கொண்டிருக்கிறாரு. பூமியை தாங்கி கொண்டிருக்கிறாரு. பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் என்ன செய்கிறாரு? தாங்கி கொண்டிருக்கிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அவரை தவிர வேற ஒருவனாலும் தாங்க முடியாது. ஒரு புராண கதை சொல்லுவாங்க, கிரேக்க புராண கதை. ஜிஎஸ் சொல்லி ஒரு கடவுள் இருந்தானா. அவன் அட்லஸ்ன்ற ஒரு அரக்கனை தண்டிக்கிறதுக்காக பாருங்க பரலோகத்தை தூக்கி அவன் தோல்ல வச்சுட்டானா. சுமந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி. ஆகவே கடவுளுடைய தண்டனை நிமித்தம் அட்லஸ்ன்றவன் பாருங்க இந்த பரலோகம் என்கிற கோலத்தை சுமந்துட்டு இருந்தானா கொஞ்ச நாளைக்கு. கவனிங்கள், பிராணம்னா மித்தாலஜி. அருமையானவர்களே, கட்டுக்கதை, கதையை கட்டி விட்டுறாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய மதங்கள்ல கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. ஆனா நம்ம கதையை பற்றி பேசலைங்க, நம்ம உண்மை தேவன், உயிருள்ள தேவனை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவரை தவிர எவனும் சுமக்க முடியாது. அட்லஸ் ஏமாத்திரம் பரலோகத்தை அவன் தோல்ல வச்சா சட்னி ஆயிடுவான் அவன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஆனால் அருமையான பரலோகத்தையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் அருமையானவர்களை பூமியையும் பூமியில வளர்கிற அத்தனை பேரையும் தாங்கி கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருடைய பெயர் சத்தமா சொல்லுங்க, இயேசு. இயேசு தாங்குகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றார், உன் கவலையெல்லாம் என் மேல வச்சிரு, ஒரு கவலை நீ சுமக்க கூடாது.
கவலையை சுமந்து பாரப்பட்டு வாழும்படி நீ உண்டாக்கப்பட்டவன் அல்ல. நீ விடுதலையோடு வெற்றியோடு வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே எல்லா கவலையும் ஏன் மேல செஞ்சிரு, வைத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆகவே தேவ சமூகத்திலே ஜெபத்தில் போகும்போது பாருங்க, கவலைங்கிற மூட்டையை இறக்கி வச்சுட்டு திருப்பி வரும்போது அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. கவனிங்க, கவலைங்கிற மூட்டையை அவர்கிட்டயே விட்டுட்டு வந்துடணும். நாம விடுதலையோடு வாழும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரசங்கர் சொல்றாரு, காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுறீங்க, காணிக்கையை போட்டுட்டு அப்புறம் என்ன செஞ்சிடுறீங்க, மறந்துடுறீங்க இல்லையா? 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ போடுறீங்க, போட்டுட்டு மறந்துடுறீங்க இல்லையா? அதை பார்த்து பேசுறீங்களா? போயிட்டியே, இன்னும் நான் உன்னை என்னைக்கு பார்க்க போறேன் அப்படின்னு பேசுறீங்களா? இல்லை இல்லை, போட்டுட்டோன்னா மறந்துடுறோம் இல்லையா? அருமையானவர்களே, அந்த மாதிரி கவலையை கத்துட்ட கொடுத்துட்டா என்ன செஞ்சிடணும், மறந்துடணும். நாங்கெல்லாம் பாருங்க, ஏராளம் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய காரியங்கள்னு வரும்போது வாரி இறைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை என்ன செய்ய போறாரு, பெருக்கி தர போறாரு. இவ்வளவு கொடுத்தேன் யோசிக்கிறதே கிடையாது, மறந்துடுறோம். தாவீது சாலமோன்லாம் பார்த்தீங்கன்னா, தாவீது 3000 தாலந்து பொண்ணை கொடுத்தானா கர்த்தருக்கு. கவனிங்க, 3000 தாலந்துன்னா அது ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்றாரு, 1,20,000 கிலோ, 1,20,000 கிலோ தங்கத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுத்தானா. கவனிங்க, கொடுத்துட்டு அவன் என்ன சொன்னான்னு பாருங்க, வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், 1 நாளாகமம் 29:14 பாருங்க. 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு மனசுலேயே வச்சுக்கிற மாட்டேங்கிறான். என்ன சொல்றான், ஆண்டவரே இப்படி கொடுக்கக்கூடிய திராணி உண்டா இருக்குது, இது உம்மால வந்த திராணி, நீர் எங்களுக்கு கொடுத்ததுனால உமக்கு நினைச்சிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். இப்ப மேன்மை பாராட்டுறது ஏதாவது இருக்குமானால் மேன்மை பாராட்டுவதற்கு நீர் தான் இருக்கிறீர். உண்மை குறித்து தான் மேன்மை பாராட்ட முடியும். எல்லாம் உம்மாலே உண்டானது என்று பாருங்க அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, காணிக்கை மாதிரி தான் கவலையையும் அனுசரிச்சிடணும், கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு மறந்துடணும். அருமையானவர்களே, கர்த்தர் பிரச்சனைகளை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் ஒருவேளை நமக்கு பெருசா இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நம்முடைய பிரச்சனைகள் கர்த்தருக்கு பெருசே கிடையாது. நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி போடுவது தேவனுக்கு லேசான காரியம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி போடுவது என் தேவனுக்கு லேசான காரியம். இன்னொரு முறை சொல்லுவாங்க, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி போடுவது என் தேவனுக்கு லேசான காரியம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. வழி இல்லை, பின்னால பார்வோனினுடைய சேனை வந்துருச்சு, என்ன செய்ய போறோம்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்க. அருமையானவர்களே, கடலை பிளந்து விடுறது இஸ்ரவேல் மக்களுக்கு முடியாத ஒரு விஷயம். ஆனா கர்த்தர் அதை லேசா செஞ்சாரு, ஒரு காத்து அனுப்புனாரு. அந்த காத்து அருமையானவர்களே கடலை 2ஆ பிரிச்சிருச்சு, நல்ல வெட்டாந்தரையும் உண்டாக்கி கொடுத்துருச்சு. ஜனங்கள் தள்ளாடாம என்ன செஞ்சாங்க, நடந்து போனாங்க என்று நாம வாசிக்கிறோம். கடலை பிளப்பது மக்களுக்கு கஷ்டம், கடலை பிளப்பது கர்த்தருக்கு லேசான காரியம், லேசான காரியம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கண்மலையிலிருந்து கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவது நமக்கு கஷ்டம், நம்மால முடியாது. ஆனால் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவது கர்த்தருக்கு லேசான காரியம். பொதுவாக மண்ணை தோண்டினா தண்ணி வரும்னு சொல்லுவாங்க, கற்பாறையில இருந்துங்க எங்கெங்க தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து வராதோ அங்க இருந்து கொண்டு வருகிறவர் தான் நம்முடைய தேவன். மனிதராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். அருமையானவர்களே, ஆகவே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை மாற்றி போட நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவது அவருக்கு லேசான காரியம். வானத்திலிருந்து மன்னாவை கொட்டுவது, டன் டன்னா கொட்டுவது கர்த்தருக்கு
லேசான காரியம். யோசித்து பாருங்க, ஒரு நாள் மன்னா விழாம இருந்திருந்தா அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொன்னபடி பாருங்க, டெய்லி மன்னா விழுகிறது, ஓய்வு நாள்ல மட்டும் இல்லை. அதுக்கு முன்னால முதல் நாள்ல என்ன செஞ்சிடறாரு, கொடுத்தாரு என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, விதவுட் ஃபெயில் கர்த்தர் அதை நிறுத்தவே இல்லை. ரெகுலரா பாருங்க, டன்னா மன்னாவை வானத்தில் இருந்து செய்றாரு, கொட்டுகிறாரு. ஜனங்கள் சாப்பிட்டு என்ன செய்யறாங்க, பிரயாணம் பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வருவது மக்களுக்கு கடினமான விஷயம். வானத்திலிருந்து மன்னாவை கொட்டுவது கர்த்தருக்கு சத்தமா தான் சொல்லுங்களேன், லேசான காரியம். அப்புறம் பாருங்க, கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு மக்களுக்கு. மன்னா போர் அடிச்சிருச்சு. மோசைட்ட போய் முறையிடுறாங்க. மோசே கர்த்தர்ட்ட போய் சொல்றான், ஆண்டவரே ஜனங்க கறி கேட்குறாங்க. கர்த்தர் சொன்னாரு, ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், கறி கொடுக்க போறேன்றாரு. மோசேக்கே ஆச்சரியமா போச்சு. ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டீரு, படார்னு ஒரு குண்டத்துக்கு போட்டீரு. என் கூட இருக்கிற காலாட்கள், யுத்த புருஷர் 6 லட்சம் பேர், அவங்களுடைய மனைவிமார் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. எல்லாரையும் கால்குலேட் பண்ணா 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். 30 லட்சம் பேருக்கு இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டீரே. கவனிங்க, ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சாலும் போதுமா, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் சேர்த்தாலும் போதுமா அப்படின்னு சொல்லி போதுமான்னு சொல்லி மோசே பாட்டு பாடுறான். ஆண்டவர் சொன்னார், ஷட் அப், வாயை மூடு, என் வார்த்தையின்படி நடவாதோ நடக்குமோ என்பதை நீ எப்பொழுது காண்பாய். சொன்ன மாத்திரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு போச்சான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு போய் சமுத்திரத்தில் இருக்கிற காடைகளை எல்லாம் அருமையான வாரிக்கொண்டு வந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, கோடிக்கணக்கான காடைகளை அந்த காற்று என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த காடைகள் பாருங்க, அது ஒரு குண்டு பறவைகள்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். நம்ம ஊர் காடைகளை யோசிச்சிடாதீங்க. நம்ம ஊர் காடைகளில் எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்குது. காடைக்கறின்னு சொல்றாங்க இல்லையா, போய் கேட்டால் எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்குது, சதையே கிடையாது. ஆனா அந்த காடைகள் வேற பாருங்க, குவைல்ஸ் சொல்றாங்க, அது குண்டு பறவைகளாம் பாருங்க. யூஸ்வலா அது பறக்காதான், ஆனா காத்து அடிச்சிச்சுன்னா அந்த காத்தை பயன்படுத்தி கொஞ்சம் என்ன செய்யுமா, பறக்குமா. கர்த்தருக்கு தெரியும் பாருங்க, காத்து அனுப்பிட்டாரு. அனுப்புனா காத்து அடிக்கிற உடனே எல்லா பறவைகளுக்கும் ரொம்ப ஜாலியா போச்சு, காத்தோட சேர்ந்து என்ன செய்யலாம், நல்லா பறக்கலாம்னு சொல்லி அருமையான அத்தனை பறவைகளும், அருமையான கோடிக்கணக்கான காடைகள் காத்துல பறந்து வருது. பறந்து நேரா அருமையான இஸ்ரவேலின் பாளையம் வரைக்கும் என்ன செய்கிறது, பறந்து வருது. பறந்து பக்கத்துல வந்தவொடனே கர்த்தர் காத்த ஆஃப் பண்ணிட்டாரு. ஹலோ, கர்த்தர் என்னவெல்லாம் செய்யறாரு பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்காக என்னவெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வாரு. சிலுவையில தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தையே உங்களுக்காக சிந்தி இருக்கும் போது அருமையானவர்களே, என்ன அற்புதத்தை செய்ய வேண்டுமோ அந்த அற்புதத்தை கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாரு, செய்வார். அருமையான கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அருமையானவர்களே, காத்து ஆஃப் பண்ண மாத்திரத்துல எல்லா குண்டு பறவைகள்லாம் பொத்து கீழே விழுந்துருச்சு பாருங்க. எல்லாம் ஃபிளட்டரிங், அதுக்கு மேல பறக்க முடியல, அங்கேயே படுத்துருச்சு. அருமையானவர்களை கவனிங்க, எல்லாரும் புறப்பட்டு போய் ஒரு ராத்திரி முழுவதும் ஒரு பகல் முழுவதும் சேர்த்தானா. அதை ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, ஒரு 500 காடையை சேர்த்திருக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு ஆளு 500 காடை. கர்த்தர் சொல்றாரு, போதுமா இன்னும் வேணுமான்னு. நம்முடைய தேவன் அருமையானவர்களே, அவருக்கு எல்லாமே ஈஸி தான். காடையை கொண்டு வர்றது இவங்களுக்கு கஷ்டம், ஆனா காடையை கொண்டு வருவது கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே,
எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க? திருமணம் நடக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்ல திருமணத்தை என்ன செய்வாரு? ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறத காட்டிலும் நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களை பற்றி கர்சனைப்படுகிற அன்பின் தகப்பனாய் அவர் இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் சொல்றான், என் மகனுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வா, எங்க தேசத்துல போய் என்ன செய்ய, பொண்ணு பார்த்துட்டு வா, கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த கல்யாண விஷயத்துல தேவ தூதர்கள் செயல்படுகிறார்கள். நல்ல திருமணம் நடக்கும். நினைப்பதை பார்க்கலாம் நல்ல திருமணம் நடக்கும். நினைப்பதை பார்க்கலாம் நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிள்ளையிலேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளைகள் கர்த்தர் அருளும் ஈவு, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்க, கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. இப்ப கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா விசுவாசிக்கலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா அப்படிங்கிறான். பாருங்க, எதுக்கு அல்லேலூயா போடுறான் பாருங்க. அருமையானவர்களே, பிள்ளை இல்லாத சூழ்நிலைய கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறாரு. லேட் ஆகுது, லேட் ஆனாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உடனே கர்த்தர் வாக்கு பண்ணேன்ப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றது, ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லல. எவ்வளவு லேட் ஆனாலும் அற்புத குழந்தையை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு கூடாதது தேவனாலே கூடும். கடன் பிரச்சனை தீரலையேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலைப்படுறதுனால கடன் பிரச்சனை தீராது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. கவலைப்படுறதுனால கடன் பிரச்சனை கூடிட்டே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப கவலையை நிறுத்திட்டு கர்த்தர் கடனை அடைக்க உதவுகிறார், அற்புதத்தை செய்கிறார் என்று விசுவாசிங்கன்னா நிச்சயமா அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? சிலர்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வட்டாரத்தில் அற்புதங்களின் காலம் முடிஞ்சு போச்சு, இப்பெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சாதாரணமா கிறிஸ்தவ வட்டாரத்தில் பேசுறாங்க. அத்தனையும் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள். அருமையானவர்களே, அற்புதங்களை செய்கிற தேவன் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறது மட்டுமல்ல, அருமையானவர்கள், உயரம் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனா அவர் இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டேதான் இருக்கிறாரு. அற்புதங்களின் காலம் முடியலைங்க, அற்புதங்களின் காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் 2வது வரைக்கும் அருமையான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சபையை நம்ம பார்க்கிறோம், இது அற்புத சபை, இது தேவன் செய்த அற்புதத்தினாலே வந்த சபை. அப்ப அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையை தீர்க்கிற அவர் வல்லவராய் இருக்கிறார். திருப்போம் ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்து முடிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையை ஆக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாடியுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்
அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அந்த கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு பயந்த மனுஷன், பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆனால் ஞானமா வாழ்ந்த மாதிரி தெரியல. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. இவன் பாருங்க, கடனை வாங்கி அதை செலுத்தாம என்ன செஞ்சிட்டான், செத்து போயிட்டான். ஒருவேளை இவனுடைய சாவுக்கு காரணமே கடன் சுமையாக கூட இருந்திருக்கலாம். கவனிங்க, கடன் எவ்வளவு பொல்லாதது பாருங்க. இவன் கடனை வாங்கி வச்சுட்டு மனைவி மேல கடனை ஏற்றி விட்டுட்டு செத்து போயிட்டான். இப்போ பாருங்க, சூழ்நிலை ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. கடன்காரங்க வந்து பொருட்களை எடுத்துட்டு போறோம்னு சொல்லி வரல, அருமையான பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போக போறோம்னு வந்திருக்கிறானுங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் பாருங்க, அவ வந்து எலிசாவின் இடத்துல வருகிறாள், வந்து சொல்லுகிறாள். சொன்ன மாத்திரத்தில் எலிசா கேட்கிறாரு, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். நல்ல கவனிங்க, அந்த பிரச்சனைய எலிசாவால கூட மாற்ற முடியும். நல்ல கவனிங்க, ஏன்னா அவர் பெரிய பணக்காரரு. ஆனால் அருமையானவர்களே, ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் கடனை நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன் செய்யல, சொல்லல. ஏன்னா அருமையானவர்களே, ஜனங்களை தங்களுக்கு நேரா இருக்கிற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, ஜனங்களை தேவனுக்கு நேரா டைரக்ட் பண்ற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. ஜனங்களை தங்களுக்கு நேரா இழுக்கிற ஊழியக்காரர்கள் காலாவட்டத்தில் வெட்கப்பட்டு போவாங்க. ஜனங்களை கர்த்தருக்கு நேரா டைரக்ட் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் காலவட்டத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இருக்கிறீங்களா? பாருங்க, எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுடைய தேவைகளை என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. அதனாலதான் தேவைகள் சந்திக்கப்படும்படி மனுஷனை பார்க்க கூடாது. அருமையானவர்களே, எலிசாவுக்கு நிறைய பொருளாதாரம்லாம் இருக்குது. ஆனா எலிசா கேட்கிறாரு பாருங்க, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்கிட்ட இருக்கிறத வச்சுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். ஆகவே வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவ சொல்லுகிறா, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை. பாருங்க, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. எலிசா சொல்றாரு, போதும், அது போதும் கர்த்தருக்கு அற்புதம் செய்யறதுக்கு. கவனியங்கள், இப்போ எலிசா சொல்லுகிறார், 3வது வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, தமிழ்ல அநேகம் வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஆங்கிலத்தில் விதமாக வருகிறது, go around and borrow vessels from all your neighbors, empty vessels and not a few. பாருங்க, உன் அயலகத்தாரிடத்திலே போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு, கொஞ்சமா வாங்கிறாத. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது பாருங்க, கொஞ்சமா வாங்கிறாத என்று சொல்லுகிறார் எலிசா. என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, நம்முடைய தேவன் மகா பெரியவர். அவர் செய்கிற அற்புதங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சின்ன சின்ன அற்புதங்களா நடந்துச்சுன்னா அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இல்லையா? பாருங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, பெரிய அற்புதத்தை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் மகா பெரிய தேவன். லாசருவ பாருங்க, மரிச்சு போன லாசருவ 4 நாள் கழிச்சு உயிரோட அனுப்பிச்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. அந்த அற்புதத்தினால உண்டான தாக்கம் வந்து
அருமையானவர்களே, அது சொல்லி முடியாது, அவ்வளவு தாக்கம். பாருங்க, தேவன் எப்பவுமே பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இப்ப நாம மனதை விசாலப்படுத்தணும். பாருங்க, கொஞ்சமா வாங்கிடாத, நிறைய பாத்திரங்களை வாங்கிட்டு வா. ஏன்னா கர்த்தர்ட்ட அவ்வளவு என்ன செய்து இருக்குது, அத்தனையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, மனத்தடைகள் நீங்க வேண்டும். அருமையானவர்களே, மனது விசாலமடைய வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உம்முடைய கற்பனைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். பாருங்க, மனதில் நல்ல விசாலமான எண்ணங்கள் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நிறைய பாத்திரங்களை வாங்கிட்டு வான்ற மாதிரி மனதின் எண்ணங்கள் விசாலமடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் பெரியவர், அவருக்கு என்னுடைய தேவைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அற்புதமாய் சந்திக்கிறவர் மட்டுமல்ல, இந்த தேவைகள்லாம் சந்தித்தது போக ஏராளம் மிச்சம் இருக்கும்படி தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க அருமையானவர்களே, அதான் சொல்றாரு, தேவன் பெரியவர், பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதனால நிறைய பாத்திரத்தை வாங்கிட்டு. ஊழியக்காரன்ற ஸ்தானத்தில் நான் இங்க நின்றுட்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்புங்கள், அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். ஏன்னா மனசு ரொம்ப முக்கியம். பாருங்க, as a man thinketh in his heart so is he. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனுடைய எதிர்காலம் அப்படியே. மனது விசாலமடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனசுல சின்ன எண்ணங்களை உடையவர்களாக இருந்தோமானால் பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாயை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்த நாயை 2 வருஷம் 10 அடி கயத்துல கட்டி வச்சிருந்தாங்களாம் ஒரே இடத்துல. 2 வருஷம் கழிச்சு கழுத்துல இருந்த அந்த கயிறை அவுத்து விட்டுட்டாங்களாம். அவுத்து விட்ட பிறகு பாருங்க, அந்த நாய் அந்த 10 அடிக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துச்சான். இது எங்கேயுமே அந்த 10 அடியை விட்டு தாண்டவே இல்லையா. ஏன்னா கழுத்துல உள்ள கயிறு அருந்து போச்சு, மனசுல கயிறு விழுந்துருச்சு. நம்மால 10 அடியை தாண்ட முடியாது என்பது அது மனசுல விழுந்ததுனால அந்த 10 அடிக்குள்ளேயே சுத்தி திரிஞ்சான். கவனியங்கள், இன்னைக்கும் அருமையானவர்களே, நம்மால முடியாது. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம மேல வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெருக்கங்களை நம்ம கண்டடைய முடியாது என்பது மனத்தடைகள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் அடிச்சு நொறுக்க விரும்புகிறார். விசாலப்படுத்துங்கள். பாருங்க, நிறைய பாத்திரங்களை வாங்கிட்டு வா. கர்த்தர் பெரியவர், பெரிய அற்புதங்களை உனக்கு செய்ய போகிறார் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவருக்கு ஆயிரங்களை கொடுக்க முடியும், அவருக்கு லட்சங்களை கொடுக்க முடியும், அவருக்கு கோடிகளை கொடுக்க முடியும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் ஆயிரங்களை கொடுப்பாருங்க, ஆனா லட்சங்களை எப்படிங்க கொடுப்பாரு? அங்கதான் தடையே இருக்குது. என் தேவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வானத்திலே மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, போய் எலிசா சொன்ன மாதிரியே நிறைய வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு இந்த 2 பசங்களையும் வச்சுக்கிட்டு வார்க்கிறாள். அந்த குடத்துல இருந்து அந்த பானையில அந்த பாத்திரங்கள்ல வார்க்கிறாள். வார்த்தா எல்லா பாத்திரமுமே என்ன செய்யறது? நிரம்புகிறது, 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 நிரம்புகிறது. எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறான், நிரம்பிக்கிட்டே இருக்குது. அருமையானவர்களே, எல்லா பாத்திரங்களும் நிரம்பிடுச்சு, ஒண்ணு கூட மிச்சம் இல்லை. இப்போ இன்னொரு பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு சொன்னா அவன் இன்னொரு பாத்திரம் இல்லை சொன்னா, இல்லைன்னு சொன்ன மாத்திரத்துல எண்ணெய் நின்று போச்சு. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, எண்ணெய் இல்லாததுனால எண்ணெய் நிக்கல, பாத்திரம் இல்லாததுனால எண்ணெய் நின்றுச்சு. பாருங்க, இவங்கிட்ட பாத்திரம் இல்ல, அவர்கிட்ட என்ன இன்னும் இருக்குதான் செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நம்முடைய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் என் தேவன் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். என்ன ஒரு முறை சொல்ல, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் என் தேவன் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். விசுவாசியுங்கள், அதையே பேசுங்க, அதுக்கு விரோதமா பேசாதீங்க. அருமையானவர்களே, பெரிய நன்மைகள் நடப்பதை நீங்கள்
காண்பீர்கள். இப்ப பாருங்க, இப்போ அவ எலிசாட்ட சொல்லுகிறாள். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கவனிங்க, எலிசா சொல்றாரு, கடனை முதல்ல தீர்த்துக்கட்டு. கவனிங்க, சிலருக்கு பாருங்க, கடன் இருக்கும்போது அற்புதத்தை கர்த்தர் செஞ்சாலும் அந்த கடனை அடைக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு வீடு வாங்கிடுவோம், நமக்கு ஒரு கார் வாங்கிடுவோம், நம்முடைய தேவைகளை சந்திச்சிருவோம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவோம், அப்படிதான் யோசிப்பாங்க. கர்த்தர் சொல்றார், முதல்ல கடனை தீர்த்துக்கட்டு. இருக்கிறீங்களா? கர்த்தர் அற்புதங்கள், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் கைகளில் பணத்தை கொண்டு வரும்போது கர்த்தர் சொல்றாரு, கடனை முதல்ல தீர்த்துக்கட்டு. கடனை தீர்த்து கட்டிட்டேன்னா மீந்தது நிறைய இருக்கும். அப்புறம் எண்ணெய் கடையே வச்சு ஜோரா வியாபாரம் பண்ணலாம், நிறைய லாபங்களை என்ன செய்யலாம், கண்டடையலாம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பாருங்க, நாம் கடன் இல்லாமல் வாழும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழி, ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13:8 வாசிக்கிறேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் என்ன செய்யாதிருங்கள், கடன் படாதிருங்கள். நம் கடனற்றவர்களாய், கவலையற்றவர்களாய் நாம் வாழும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, அன்பு கூறுகிற கடன் மட்டும்தான் இருக்குது நமக்கு. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அருமையானவர்களே நம்மை ரட்சித்து அவருடைய விலையேறப்பட்ட அன்பை நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்கிறாரு, ஊற்றி இருக்கிறாரு. இப்ப இந்த அன்பை வைத்துக்கொண்டு கர்த்தரிடத்திலே நம்ம அன்பு கூறும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். தேவ அன்பை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடத்திலே அன்பு கூறும்படி நாம் என்ன செய்யறோம், எதிர்பார்க்கப்படுகிறோம். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற கடன் ஒண்ணு இருக்குது, மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுகிற கடன் நமக்கு இருக்குது. வேற கடன் நமக்கு இல்லவே இல்லை, இருக்கக்கூடாது என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆகவே கடனற்றவர்களாக, அருமையான பிரச்சனைகளை ஜெயிக்கிறவர்களாக, கவலையற்றவர்களாக நாம் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூட விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லாரும் சொல்லுவோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளும். அருமையானவர்களே, கடன் வாங்குகிறவர்களாக இருந்த ஆட்கள் அப்புறம் கடன் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் அற்புதங்களாலே வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறபடி நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், கர்த்தாவே, எங்களுடைய பயங்கள், எங்களுடைய அதேரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் இருக்கிறபடி எல்லா பாரங்களையும் நீர் எடுத்துக்கொள்கிறீர். எங்களை கர்த்தாவே பாரத்திலிருந்து விடுதலையாக்குகிறீர். எங்களை கர்த்தாவே அற்புதங்களாலே அலங்கரிக்கிறீர். சுயாதீனர்களாய், சமாதானம் நிறைந்தவர்களாய், சந்தோஷம் நிறைந்தவர்களாய் நாங்கள் வாழும்படி கிருபை செய்கிறீர். தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.